நான் கடைசி அவங்க கிட்ட வந்துடுறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க சார். சார் நான் முதல்ல எனக்கு உங்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதில் நான் எல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க, இதையும் சேர்த்து கேள்விக்கு வரேன். நான் இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. இல்ல லாஸ்டா கேள்வி கேளுங்க. சார் சொல்லுங்க, லாஸ்டா கேள்வி கேளுங்க. முதல்ல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி செயல்படுன்றதை இங்க நிறைய பேருக்கு தெரியாம பொத்தாம்பது அப்படியே அடிச்சு விடுறது. ஏதோ அவங்க போய் இறங்கி போய் உட்காந்து கரண்டா உட்காந்து படம் பார்க்குற மாதிரி அடிச்சு விடுறது. இப்போ வந்து ப்ரெஷரைஸ் பண்றதா நீங்க சொல்றீங்களா, மெயில் மேல மெயில் போடுறாங்கன்னு. போர்டு எப்படிமா, அது கமிட்டி எப்படிமா டிசைட் பண்ணும்? சீனியாரிட்டி படி சிஸ்டம் படி தான் செயல்படும். இவங்க ப்ரெஷரைஸ் பண்றதுனால அந்த ஃபைலை தூக்கி மேலே வைக்க முடியாது. அதற்கு முன்னாடி எத்தனை படம் வந்திருக்கு, அதற்கு இந்த கொரிஸ் என்ன, இதெல்லாம் கிளியர் பண்ணி இந்த நம்பர்ஸ் வரப்போ அந்த நம்பருக்கு வரும். ரெண்டாவது ரிவைசிங் கமிட்டிக்கு இல்லாமல் ஒரு கமிட்டி கூடுனா அந்த கமிட்டி மாதம் ஒரு தடவை தான் கூடும். அந்த மாதம் ஒரு தடவை யார் கூடுவாங்கன்னா, இப்போ சொன்னீங்களா 4 வாரம் எது கேட்டிருக்காங்கன்னு, அந்த கமிட்டி டிசைட் பண்ணீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருந்து வருவாங்க அந்த கமிட்டி பார்க்கறதுக்கு. அது மாதம் ஒரு தடவை கூடுறப்ப தான் அந்த கமிட்டி அந்த படத்தை பார்க்கும். இதுதான் ப்ராசஸ். முன்னாடி வந்து ஏ சர்டிஃபிகேட்டு, யூ சர்டிஃபிகேட்டு, யூஏ சர்டிஃபிகேட் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. யூ எந்த கட்டில்னா யூஏலே கிளிப் பிரிச்சிருக்கோம். 7+, 13+, 16+, சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன். இப்போ நீங்க சொன்னீங்களா யூஏ கொடுத்துட்டாங்க, யூஏ கொடுத்துட்டு கீழே எழுதுவாங்க சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் எழுதான் சாப்பா குத்துவாங்க. சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் என்னன்னா, சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி இந்த படத்தை வந்து ரிவ்யூ கொண்டு போனோம், மறுபடியும் ஒப்பீனியன் வேணும்னு அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் ஆபீசர் நினைச்சாருன்னா பண்ணலாம். அவருக்கு அந்த பவர் இருக்கு. அவருக்கு பவர் இல்லாம பண்ண முடியாது. கோர்ட்ல தானே சொல்றாங்க, அது உள்ள யாரும் தலையிட முடியாது. அந்த படத்தை சர்டிபிகேட் ஆகி சிஸ்டத்துல ஏறி அவுட் வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் தான் நீங்க ரிலீஸ் டேட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட் கொடுத்தா சட்டப்படி குற்றம். சட்டப்படி குற்றம். இது நல்லா மென்ஷன் பண்ணிக்கங்க, சட்டப்படி குற்றம். ஒரு படம் நீங்க அமைச்சிட்டீங்கன்னா அது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், உங்களுக்கும் கமிட்டிக்கும் ஒத்து வராது. அதுக்கப்புறம் கமிட்டி சொல்றது நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. சரி சார் நான் 14 கட்டு ஒத்துக்கிறேன் சார் சொல்றப்ப ஒரு அப்ஜெக்ஷன் வருது. என்ன அப்ஜெக்ஷன் வருது? மதக்கலவரல் தூண்டுற மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் வந்து கன்சிடர் பண்ண முடியுமான்னு யார் முடிவு பண்ணும்? ஆர்ஓ முடிவு பண்ணுவார். ரீஜனல் ஆபீஸ்ல அந்த பவர் இருக்கு. அந்த பவர் இல்ல நீங்க யாருமே சொல்ல முடியாது சார். இந்த பவரை நிஜமாலுமே மத கலவரத்தை தூண்டுற படத்துக்கு நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்களா? நல்லா கேளுங்க. ஒரு கமிட்டி இப்ப பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்துச்சு, வெற்றிமாறன் படம். ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டி பார்த்து ரிஜெக்ட் பண்றாங்க. ரிவைசிங் கமிட்டி போற அவங்களும் ரிஜெக்ட் பண்றாங்க. கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல எல்லாரும் பார்த்து இதெல்லாம் பண்ணி அப்ரூவ் பண்றப்போ ஒரு சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த சர்டிபிகேட் தான் கொடுக்க முடியும், இது எல்லாத்தையும் தூக்குன்றப்ப கன்வின்ஸ் ஆறாங்க. ஏன் காங்கிரஸ் பீரியட்ல குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் வந்துச்சு, கடைசி வரை வெளியே வந்துச்சா? குற்றப்பத்திரிகை ஒரு படம் வந்து தெரியுங்களா? ஆர்கே செல்வம் டைரக்ட் பண்ணி அனுபம் கே ராஜீவ்காந்தி நடிச்சார். ரவி அதன் ஒருத்தர் ஒரு அந்த படம் தயாரிச்சு செத்தே போயிட்டான். அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாம காங்கிரஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண விட்டுச்சா? இது ரிலீஸ் பண்ண விட்டுச்சா சொல்லுங்க. ராஜீவ்காந்தியோட வாழ்க்கை முறை எடுத்த படம் அது ஆர்கே செல்வம் டைரக்ட் பண்ண படம். குற்றப்பத்திரிகை ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இப்போ அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு திரு சரத்குமார் நம் நாடுன்னு ஒரு படம் அந்த படம் ரிலீஸ் ஆகலையா? இதே அரசியலுக்கு வரப்படும் திரு விஜயகாந்த் ராஜ்யம்னு ஒரு படம் எடுத்தார், அந்த படம் ரிலீஸ் ஆகலையா? இது அரசியலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தயவுசெய்து இதுல இருந்து வெளியில வாங்க. இதுல பாஜக அழுத்தமோ காங்கிரஸ், இப்ப காங்கிரஸ் இது பெரிய முட்டு கொடுக்குற மாதிரி முட்டு கொடுக்குறாங்களே, போய் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களே போய் முட்டு கொடுங்க, செவிலியர்கள் போராடுறாங்க போய் முட்டு கொடுங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க முட்டு கொடுங்க. அதுக்கெல்லாம் நாங்க முட்டு கொடுக்க மாட்டோம். ஜனநாயகனுக்கு வந்து அப்படியே கிழிச்செடுத்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டு உடனே பார்க்கணுன்ற யார் சட்டம் வருது? ரீஜனல் ஆபீசருக்கு நீங்க சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி தாங்க அவர் செயல்பட முடியும். அவருக்கு அதிகாரத்துக்கு யார் பவர் இருக்கு? தேர்தல் கமிஷன் ஆதார் கார்டை ஏத்துக்குன்னு சொல்லுது உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் சொல்லுது, தேர்தல் கமிஷன் என்ன சொல்றது? எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றது. என்ன அதிகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அவருக்கு சினிமா பண்ற ஆக்டர் அப்படி ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? இல்ல நீங்க ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ வச்சாங்க சார். நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப அப்படியே நல்லா ஆவேசமா நல்லா இருக்குதுன்னு. ஏதோ விஜயகாந்த் டயலாக் வேகமா அந்த என்ன படம் வாஞ்சிநாதன் படத்துல பேசுற மாதிரியே இருக்கு. உண்மை என்னன்னா, நீங்க இந்த படத்தை வந்து பார்த்துட்டு டிசைட் பண்றது ரீஜனல் டைரக்டர் மட்டும் கிடையாது, இல்ல போர்டு மெம்பர் தானே டிசைட் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க, சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி ரீஜனல் டைரக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னா, ரீஜனல் ஆபீசர் மண்டல ரிஜிஸ்ட்ரார் மாதிரி அவருக்கு அதிகாரம் கையெழுத்து போறாரு. அவர் ஜட்ஜ் இதுதான் இப்போ நீங்கள் பண்ற
சார் இந்த ரீஜனல் ஆபீசர் இல்ல சார் ரீஜனல் ஆபீசர் தான் ரிவ்யூ கமிட்டியினுடைய சேர்மனா சார் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு ரீஜனல் ஆபீசர் எடுக்கிற டிசிஷன் தாங்க ஃபைனல் டிசிஷன். ஓகே, இப்போ ஒரு போர்டு மெம்பர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னா ரீஜனல் ஆபீசர் அந்த போர்டு மெம்பர்னுடைய எதிர்ப்புக்கு இணங்க அவரு தானாக முடிவெடுக்கலாம், அப்படிதானே? இல்ல, ஒரு படம் பாக்குறீங்க, ஒரு ரீஜனல் ஆபீசர் கேடர்ல ஒருத்தர் பார்ப்பாரு, 4 பேர் கொண்ட கமிட்டி பார்ப்பாங்க, 2 பெண்கள் இருப்பாங்க, 2 ஆண்கள் இருப்பாங்க, சரிங்களா? அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு யார் மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்களோ அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எல்லாம் மெஜாரிட்டியா ஒரு யூ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், எந்த கட்டு வேணாம், இல்ல யூஏ கொடுக்கலாம், இல்ல 16+ கொடுக்கலாம், இல்ல 13+ கொடுக்கலாம், 7+ கொடுக்கலாம் சொல்லி டிசைட் வரும். அதுல ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்றத 3 பேர் மெஜாரிட்டியா அப்ரூவ் பண்ணுவாங்க. மொத்தம் எவ்வளவு பேர் சார் இந்த படத்தை பாப்பாங்க? 5 பேர் பாப்பாங்க. 5 பேர் பாப்பாங்க. ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, 3 பேர் அப்ரூவ் பண்றாங்க. இந்த 14 கட்டு கொடுத்து அப்ரூவ் பண்றாங்க. அந்த ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ட் பண்றாரு, இதை நீங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்டா ரைஸ் பண்றாரு. அதுக்கு அவருக்கு ஒரு உரிமை இருக்கு. ஆனா அப்ரூவ் ஆகுது, 3 பேர் அப்ரூவ் பண்ண அப்புறம் அது அப்ரூவ் ஆயிடும். மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அப்ரூவ் ஆயிடும். யூஏ 16+ அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன சர்டிஃபிகேட் எனக்கு தெரியாது, ஜெனரலா சொல்றேன், யூஏ 16+ அப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்றாரு பாருங்க, அவர் மெஜாரிட்டியா இருக்குன்றது அவசியம் இல்லை. அவர் ரொம்ப பாயிண்ட் அவுட்டா ரீஜனல் ஆஃபீஸர் கம்ப்ளீட்டா அப்ரூவ் பண்றாரு. சார் இது நான் ஒத்துக்கவே மாட்டேன், இது வந்து இவங்க அப்ரூவ் பண்றாங்க, நான் இது ஒத்துக்க மாட்டேன், இந்த பிரச்சனைகள் வருது, இதனால இந்த விளைவுகள் வருதுன்னு அவர் சொல்றத அவர் ஐஏஎஸ் கேடர்ல இருக்கவருக்கு வந்து கரெக்ட்னு பட்டுதுன்னா ரிவைசிங் கமிட்டி அனுப்புவாங்க. இவங்க இங்க ரிவைசிங் கமிட்டி அனுப்ப போறோன்றதை மெயில் பண்ணிட்டாங்க. எல்லாமே மெயில் தான், யாரையும் நேரடியா பார்க்கவே முடியாது. இப்ப அந்த 4 பேர் யார் படம் பார்த்தாங்கன்னு சென்சார் போர்டுல லைன்ல வந்ததா தெரியும், சரிங்களா? எல்லாமே மெயில் தான். நீங்களும் மெயில் அனுப்பணும், அவங்க மெயிலே தான் பண்ணணும். அப்ப நீங்க மெயில் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கப்ப இங்க மெயில் அனுப்பிச்சுட்டாங்கன்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு அந்த மெயிலுக்கு அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன மெயில் வந்திருக்கோ அதுதான் ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் படி யார் வந்து முன்னாடி வந்திருக்காங்களோ அவங்க தான் ஆன்சரபிள். இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போனது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் கோர்ட்டுக்கு போல, நீங்க அவசரப்பட்டு நான் அந்த டேட்டா அறிவிச்சிட்டு நீங்க கொடுக்கன்றப்ப அவ அப்ஜெக்ட் பண்றப்ப ரிவைசிங் கமிட்டி போகுது. ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அவங்க என்ன சர்டிபிகேட் கொடுத்தாங்களோ அதுக்கு சேலஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா 10 நிமிஷம் வேலை அது. இப்போ ரிவைசிங் கமிட்டி ஒரு 2-3 கட்டு சொல்றாங்க, வைங்க டிஃபோர்ஸ் பண்ணுங்க, இந்த காட்சியை தூக்குங்க, இந்த எம்பளத்தெல்லாம் இல்லாமல் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்கன்னா கட் பண்ணா சர்டிஃபிகேட் இஷ்யூ வர எந்த இஷ்யூவும் கிடையாது. இவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போறதுக்கு இவங்க மெயில் போட்ட பிறகு ரிவைசிங் கமிட்டி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியாம போய் ப்ரெஷரைஸா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டு போனா ஆட்டோமேட்டிக் கோர்ட் ப்ராசஸ் தானே, நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுங்க, நாங்க என்ன டாக்குமெண்ட் கொடுங்க, ப்ராசஸ் ஆகுது. இதுல என்ன இருக்கு, இதுல என்ன பெரிய பிரச்சனை? இதனால் வரையும் வந்து சென்சார் பண்ணி வெளியே அமிச்ச பிறகு அந்த படம் அரசாங்கம் வந்து எங்க மாநில அரசு இங்க பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொன்னா மட்டும்தான் அப்ஜெக்ட் பண்ண முடியும், தவிர போர்டுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இதே சர்க்கார் படம் ரிலீஸ் ஆச்சு, மத்திய அரசுக்கு எதிரான எத்தனை வருஷங்கள் இருந்துச்சு, அப்ரூவ் பண்ணலையா? விஜய் கையை தூக்கிட்டு சொல்லலையா ஜிஎஸ்டி பத்தி, அப்ரூவ் ஆகலையாது. அதே படத்துல கலெக்டிவ் தூக்கி போட்டாங்க, இலவசங்களை தூக்கி போட்டோம், மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்துல கட் பண்ணலையா? இந்த படம் அப்ப ஒரு அரசியலுக்கு வரல சார். இல்ல வராது, நான் சொல்றது நடந்துதா இல்லையா, அது கட் பண்ணது. என்னன்னா படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதன்றதுல நமக்கு தேவையில்லை. படம் இல்ல முழுசா சொல்லிடுறேன், போர்டுக்கு அதாவது சென்சர் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அது தேவையில்லைங்க. படம் நீங்க வந்து ட்ரையலுக்கு நீங்க உள்ள அனுப்பிச்சிட்டீங்க, சர்க்கார் படம் வந்த போதெல்லாம் நீங்க கவர்மெண்ட் அப்பதான் சார் ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. அதனால இதெல்லாம் நீங்க உங்களோட இதெல்லாம் நமக்கு பவர் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரங்காலம் கூட உங்களுக்கு இல்ல. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப நீங்க பயன்படுத்துறீங்க. இல்ல சார் அப்படி கிடையாது சார். ஆமா சார். இல்ல சார், ஒரு நிமிஷம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ப்ராசஸ் என்னன்றத நிறைய பேர் தெரிஞ்சுக்காம பொது வழியில ரொம்ப ஈஸியா கடந்து போயிறாங்க. இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்க ப்ராசஸ் பண்றாங்க, 2 பேரும் கூட்டு சேர்றாங்க. இதெல்லாம் காமெடி உச்சங்க, காமெடி உச்சம். இதெல்லாம் பாக்குற சிரிப்பு தான் வருது எனக்கு. அறிவார்ந்த சிந்தனை உங்களை பேச்சாரு பேசுறப்ப காமெடியா இருக்கு எனக்கு. அது இது வந்து முழுக்க ஒரு போர்ஸ். நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க காமெடி பண்ணீங்க, எல்லாமே காமெடியா தான் பாருங்க. இங்க பாருங்க, காமெடியா தான் தெரியுது. இல்ல இல்ல உங்களுக்கு காமெடியா தெரியுது. அப்ப புரிதல் வேணுமா இல்லையா? இங்க பாருங்க, 4 வாரம் ஏன் கேட்டாரு. இங்க பாருங்க, இதே பிலிம் சர்டிபிகேஷன் போர்டுக்கு நான் 10 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்ன 10 ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு பதில் கோர்ட்ல, ஹை கோர்ட்லயாவது சுப்ரீம் கோர்ட்லயாவது வந்து வாயை மூடிக்கிட்டு நின்னது இதே போர்டு. பொதுநல வழக்குல வரல. இல்ல நீங்க நின்னது கேரளா ஸ்டோரி படத்துக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன எவிடன்ஸோட கொடுத்தேன். நீங்க அவ்வளோ ஒரு ரிலீஜியஸ் ஹேட்ரட் பிலிம்க்கு உடனடியா அப்ரூவல் கொடுத்து ஒரு பதில சொல்லாத அரசாங்கம் இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு இமெயில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அரசாங்கத்தை பத்தி தெரியாதவங்க கொடுத்தீங்களா? சர்டிபிகேட் ஆகிறதுக்கு முன்னால கொடுத்தாங்க. நீங்க எப்படி கொடுத்தீங்க? படம் பாத்தீங்களா? நீங்க என்ன பேசுங்க, எப்படி கொடுத்தீங்க படம்? நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல, அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படிங்க கொடுக்க முடியும்? படமே பார்க்காதீங்க, எப்படி கொடுங்க அப்ஜெக்ட் பண்ணுவீங்க? ஒரு படத்தை முழுசா நீங்க பார்க்கல சார். இப்ப ஜனநாயக படத்துல என்ன 14 கட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இங்க பாருங்க, இத நீங்க உடனடியா எங்களால அப்லோட் பண்ண முடியலன்னு கொடுக்குறாங்க, அதுக்கு பதில் இல்ல.
திரும்ப அதுக்கு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு பதில் இல்ல. திரும்ப ரிமைண்டர் கொடுக்குறாங்க, நீங்க வெறும் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறீங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு என்ன பண்றீங்க, ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்கிற தகவலை மட்டும் பாஸ் பண்றீங்க. இதுதான் டப்பிங் படத்துக்கு டப்பிங்கா இல்ல மெயின் பிக்சர்? மெயின் பிக்சர் வந்தா சார் டப்பிங் போகும். பிக்சர் ஏங்க நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க சார்? எல்லாத்தையும் சேர்த்து தான் சார் போட்டுருக்காங்க. இல்ல சார், டெக்னிக்கல் இஷ்யூவையும் ப்ராசஸ் இஷ்யூ நீங்க குழப்பிக்கிறீங்க. கேரளா ஸ்டோரிக்கு நீங்க படம் பார்க்க மெயின் பிக்சர் ஓடுன படம் சார், மெயின் பிக்சர் ரிவ்யூக்கு போகுது, நான் டப்பிங் படம் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், மெயின் பிக்சர் ரிவ்யூக்கு போகுது, நான் டப்பிங் படம் ரிவ்யூக்கு போகுமா போவாதா? ஒன்னு தெரிஞ்சுங்க சார், படம் சென்சார் பண்ணி கொடுத்தாச்சு. அதற்கப்புறம் வர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் மத்த தரப்பு வர இஷ்யூல அவங்களே லெட்டர் கொடுப்பாங்க, சார் இதை கட் பண்ணி கொடுத்து எங்க அத்தரைஸ் பண்ணுங்க சொல்லு, தெரியுங்களா? இந்த